அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் படுக்கை அறை எந்த இடத்தில் அமைவது வாஸ்துப்படி மிக சிறப்பானதாகவும் அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாகவும் அமைகிறது என்று பார்க்கும்போது நிச்சயமாக வீட்டை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். அதில் வடகிழக்கு பகுதி ஈசானி மூலையாக பார்க்கப்படுகிறது. தென் கிழக்கு பகுதி அக்னி மூலையாக பார்க்கப்படுகிறது. வடமேற்கு பகுதி வாயு மூலையாகவும் தென்மேற்கு பகுதி கன்னி மூலையாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த இடங்கள்ல இயன்றவரை வீட்டில் படுக்கை அறை அமைக்கும் போது மாஸ்டர் பெட்ரூம், அதாவது முதன்மையான படுக்கை அறை என்பது தென்மேற்கு பகுதிகளில் அமைப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பகுதியில் படுக்கை அறை அமைக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகள் இல்லத்தில் கிடைக்கும். திருமணம் ஆகியவுடன் அந்த தென்மேற்கு கன்னி மூலையில் படுக்கை அறை அமைத்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் சுபிட்சம் நிறைந்து கிடைக்கும். எதிர்பார்க்கிறபடி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புத்திர பாக்கியமும் விரைவில் அமையும். வீட்டில் செல்வ வளமும் பெருகுவதற்கான யோகம் கிடைக்கும். கன்னிமூலை அவ்வளவு சிறப்புகளை அள்ளித்தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 2வது படுக்கை அறை அமைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக வாயு மூலையில் நீங்கள் 2வது படுக்கை அறையை அமைக்கலாம். அதாவது வடமேற்கு பகுதியில் 2வது படுக்கை அறையை அமைக்கலாம். இந்த 2 படுக்கை அறைக்கும் தனித்தனியே ரெஸ்ட் ரூம்களை வாயு மூலையில் அமைப்பது சிறப்பு, அல்லது மத்தியில் அமைக்கும் போது அதற்கு ஏற்றாற்போல் திட்ட வடிவத்தை மாற்றி அமைத்தால் மிக நல்ல சிறப்பாக அமையும். இந்த 2 இடங்களை தவிர்த்து 3வதாக ஒரு படுக்கை அறை வேண்டும் என்றால் நிச்சயமாக ஈசானி மூலையில் அமைக்கலாம். ஈசானி மூலையில் அமைக்கும் போது நிச்சயமாக இங்கு இளம் வயது பருவத்தினர் அல்லது புதிதாக திருமணமாகிய தம்பதிகள் இவர்கள் போன்று இல்லற வாழ்வை துவங்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக அந்த படுக்கை அறையில் ஓய்வெடுக்க கூடாது. ஏனென்றால் நீர்வளம் பெருகி வரக்கூடிய அந்த இடத்தில் படுக்கை அறை அமைத்தால் வீட்டில் மூத்தவர்கள் வயதானவர்கள் அந்த படுக்கை அறையை பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்படி பயன்படுத்திக் கொள்வதால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறையும். இந்த 3 இடங்களை தவிர்த்து வாயு மூலை, கன்னி மூலை, ஈசானி மூலை இந்த 3 இடங்களை தவிர்த்து அக்னி மூலையில் வீட்டில் படுக்கை அறை அமைக்கலாமா என்று கேட்டால் நிச்சயமாக அமைக்க கூடாது. அப்படி அமைப்பதால் சில சிரமங்கள் வரும். ஆனால் வீட்டில் எந்த இடத்தில் படுக்கை அறை அமைக்கும் போது அதிக யோகம் உண்டு என்றால் நிச்சயமாக கன்னிமூலை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அமைக்கும் போதுதான் அதிக நன்மை கிடைக்கும். காற்றோட்டமும் குறைந்து வருவதற்கான வளமும் உருவாகும்.